சாதாரணமாக பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஏற்றி சாம்பிராணி பற்ற வச்சோம் அப்படின்னாலே அப்படி ஒரு தெய்வீக வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பஞ்சகவ்ய விளக்கு வீட்டில் ஏற்றுறது மூலியமாக ஒரு பெரிய யாகம் செய்கிறதுக்கு சமம் அப்படின்னு ரீசெண்ட் டேஸில் பெரியவங்க நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். அதுக்காக நான் சர்ச் பண்ணும்போது தான் நான் கண்டுபிடிச்சது இந்த திருமூலர் கோசாலையிலேருந்து தயாரிக்கப்படுற ஆருத்ரா ப்ராடக்ட்ஸ். இவங்களை பற்றின ஒரு ஸ்பெஷல் விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவங்க வயதான நாட்டு மாடுகள், பராமரிக்கப்பட முடியாத நாட்டு மாடுகள் எல்லாத்தையுமே வச்சு ஒரு கோசாலை மாதிரி நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கோசாலையில் அந்த நாட்டு மாடுகள் இருந்து பெறப்படுற பால், தயிர், நெய், கோமியம், சாணம் இதெல்லாத்தையுமே வச்சு தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி எந்த கெமிக்கலுமே அவங்க வாசனைகளுக்காக அவங்க பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ நான் பயன்படுத்திட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நல்ல விஷயத்தை மட்டும்தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் டீட்டெயில் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.